என்னது காய் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? நல்ல விசேஷமான இன்றைக்கி நாளா? இல்லைங்க, பசங்க வந்து மோர் குழம்பு வெயிலுக்கு வைக்க சொன்னாங்க. சரி மோர் குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. பூசணிக்காய், வெங்காயம், கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது மோர் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். வெயிலுக்கு இது இப்படி தாங்க சாப்பிட்ணும். சரி, ஓகே. இப்போ வெயிலுக்கு மோர் குழம்பு தான் நல்லது அப்படிங்கிறது வந்து எப்படி, அது உண்மை தானா? இல்லை மோர் வந்து தயிர் ஹீட்டும்பாங்களே. மோராக அடித்து சாப்பிட வேண்டியதாங்க. தயிராக சாப்பிடலைன்னாலும் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். டெய்லி வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழம்பு, அதில் ஒரு மோர் குழம்பு ஒரு நாள். நல்ல விஷயந்தான். அப்போது இந்த சித்திரை வைகாசியை வந்து பங்குனி, சித்திரை, வைகாசி அந்த முடிகிறதுக்குள்ளே அப்போ ஒரு 10 டைம்னாலும் உங்கள் வீட்டில் அப்போ மோர் குழம்பு தான். ஆமாங்க, மோர் குழம்பு தாங்க. மோர் குழம்பு, ரசம், இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழம்புல ஒரு நாள். இன்னைக்கு வந்து மோர் குழம்பு. சூப்பர் சூப்பர். மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியலா? ஆமாம், அதுக்கு தான் நறுக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டா வாய்வு, அதனால் வெண்டைக்காயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இப்போது வெயில் காலத்தில்? ஆமாம், மோர் குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் மக்களுக்கு. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், மோர் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ்ஜெலாம் ரொம்ப ஹீட் ஆகிடும்ல, அதனால் சொல்கிறேன் மக்களுக்கு. இப்போ நான்வெஜ்ஜுக்காரங்க கடை வச்சுக்கிறவங்க நிலமை என்ன வருது? எல்லாம் வந்து வெஜ்ஜே சாப்பிட்டா. நான்வெஜ்ஜு சாப்பிட வேணாம்லாம் சொல்லலை. இந்த வெயில் காலத்துக்கு 2 வேளை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதோட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும் செய்யலாம். நான்வெஜ்ஜு செய்ய வேணாம்னு சொல்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.